முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பிற்பகல் கொடநாடு செல்கிறார். அவர் சில வாரங்கள் கொடநாட்டில் தங்கியிருந்து அரசு பணிகளை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ராஜா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜா, முதலமைச்சர் இன்னைக்கு பிற்பகல் கொடநாடு செல்ல இருக்காங்க. அவங்களோட கொடநாடு பயணம் குறித்து சொல்லுங்க. அங்கிருந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள இருக்காங்க சொல்லுங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பு கொடநாடு புறப்பட்டார். இங்கிருந்து விமான நிலையம் சென்றடையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கிருந்து தனி விமானம் மூலம் கோயம்புத்தூர் சென்றடைகிறார். கோவையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொடநாடு அந்த இல்லத்திற்கு அவர் அங்கு செல்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு நீலகிரி மாவட்டம் நிர்வாகம் செய்துள்ளது. அவர் வந்து செல்வதற்காக தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்புதான் இங்கிருந்து போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி தற்பொழுது விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக சாலையின் இருமருங்கிலும் காத்திருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த ஓராண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கொடநாடு பயணம் மேற்கொள்கிறார். காலையில் அரசின் செய்திக்குறிப்பு ஒன்று வந்தது. அந்த செய்திக்குறிப்பில் சில மாதங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொடநாட்டில் தங்கியிருந்து அரசு பணிகளை சில வாரங்கள் அரசு பணிகளை மேற்கொள்வார் என்று அரசின் செய்திக்குறிப்பு வந்துள்ளது. அந்த வகையில் அன்றாட அரசினுடைய பணிகள் அனைத்தையும் அவர் அங்கிருந்து மேற்கொள்கிறார். அவருடன் அவருடைய தோழி சசிகலாவும் தற்பொழுது சென்றுள்ளார். அதே போல வந்து அரசு அதிகாரிகள் அவர்களுடைய தனி செயலாளர்களும் கொடநாடு விரைந்துள்ளனர். அங்கிருந்து அவர்கள் அரசு பணிகளை மேற்கொள்வார்கள். இரண்டாவதாக இன்னும் சில மாத காலங்களே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான அந்த தேர்தலுக்கான வியூகங்களையும் அங்கிருந்து அவர் சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் வேட்பாளர் பட்டியல் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்களாக நிறுத்துவது, தேர்தல் பணிகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி மக்களிடம் அந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான அந்த தேர்தல் வியூகங்களும் அங்கிருந்து அவர் வகுப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வார காலங்கள் கொடநாட்டில் தங்கியிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய பணிகளை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் கிளம்பிவிட்டார். பிற்பகலுக்குள் அவர் கொடநாடு சென்றடைகிறார்.